Hi guys, welcome to SJM Feed Vlogs. Today we are making biryani using my guys. First we have to make the ginger garlic paste. So we get the ginger and garlic ready. So I have the garlic. Yup. Guys, now we cut some ginger. Guys, we got the ginger and garlic. Let's blend it up. Yes guys. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ தட்டையில எடுத்து போட்டு guys, we got ourselves a tomato. Let's cut it. Guys, we cutted the tomatoes and onions. Now we can go to the next step. Guys, we got the ginger and garlic paste, right? Now let's make it into an inji pundu paste. Guys, now we cut the chilies. Yep. Guys, let's pour some oil. Guys, let's add these spices. Guys, now let's dump the cutted onions to the pan. Mix the onion very well because the important part in the biryani is the onion. So we should get it to the golden brown. I think it will take like 10 or minutes, 10 or 8 minutes or something. Got to mix it well. Guys, rice வந்து ஒரு 4 or 5 times நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். Guys, இப்போ ரைஸ் வந்து நம்ம தண்ணியா எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். Guys, இப்போ கொரியாண்டர் புதினா மல்லி நல்லா கட் பண்ணிக்கலாம். Guys, இப்போ நம்ம ராக் சால்ட் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். Guys, நாடு விட்டு நாடு வந்த நாட்டுக்கோழி இன்னைக்கு நம்ம பிரியாணி யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு புடி. Guys, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். Guys, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். Guys, இப்போ நம்ம வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். Guys, இந்த வெங்காய தக்காளிக்கு ரைஸ்க்கு நல்லா கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். Guys, now let's add some curd. Guys, we are mixing it well. Actually, this is my mother's recipe. My mother is the one who taught me all this. And actually, for the few other things, actually I need my mother's help. You see, right? I think this is how பாருங்க இந்த வெங்காயத்துல இருந்து இந்த எண்ணெய்லாம் அந்த ஆயில்லாம் எப்படி நல்லா ரிமூவ் ஆகி இது வருது பாருங்க. ஃபைனலி இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். காய்ஸ், இந்த வெங்காய தக்காளி வதங்குற டைம்ல நம்ம வந்து இப்போ ரைஸ் குக் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து வடி பிரியாணி. காய்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். Guys, now we got ourselves a lemon. Let's cut it and get the juice out. Now the other lemon. Guys, நம்ம நாட்டு பிரியாணிக்காக நம்ம நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். Guys, நம்ம கறி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா கிண்டுறோம்னா இந்த கறி உடையாம இருக்கணும்ல, அதுக்காக இந்த கோழி நல்லா ஸ்லோவா கிண்டிக்கணும். காய்ஸ் சோறு வடிச்சாச்சு. ஆக்சுவலி இதை என்னால வடிக்க முடியல, அதனால என்னோட மதர் ஹெல்ப்பை கேட்டுக்கிட்டேன். இதை பாருங்க காய்ஸ், இந்த சோறு பின்னா உதிரி உதிரி வரணும் பாருங்க. காய்ஸ் நம்ம கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு, ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிரேவி, அடுத்த ரைஸ். இதை பாருங்க, செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. காய்ஸ் இதான் இந்த ஜீரக சம்பா ரைஸ். இப்போ நம்ம கிரேவியில் ஆட் பண்ணி குக் பண்ண போறோம். காய்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சு இந்த நாட்டுக்கோழி கிரேவி இப்போ நம்ம மேலே ஆட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம சேர்ப்பது லேயர் லேயரா. காய்ஸ் next we add the saffron powder, I mean the saffron water, just for the color. Guys, this is my mother's secret powder. Actually this is the jadika powder, but in English we call it like nutmeg powder. It's awesome. See that, right? After we mix it well, we'll get the good flavor. Guys, ஃபைனலி நான் அந்த மணமணக்கிற ஜிஆர்பி நெய்ன்னு சொல்ல முடியாது, ஆனா இது நம்ம துபாய் அசுல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, ஃபைனலி நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கோம். இதை நல்லா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டு இது லைட்டா தம்ல வச்சிரும். ஆஃப்டர் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்தோம்னா ஸ்மெல் சூப்பரா இருக்கும் கைஸ். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலி பிரியாணி ரெடி. தம்மெல்லாம் உடைச்சாச்சு. பாருங்க கைஸ், இதான் நம்ம நாட்டுக்கோழி பிரியாணியோட அவுட்கம். ரைத்தா கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். நாட்டுக்கோழிலாம் பாருங்களேன், இவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இப்போ நம்ம எல்லாரும் யூஸ்வலாக பண்ணுறது கொஞ்சோண்டு ரைத்தா, கொஞ்சோண்டு நாட்டுக்கோழி, ரைஸில் வேஷம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சூப்பராக கைஸ், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். பீஸ் அவுட்.